அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெய்ஹானா கிச்சன். எல்லாருக்கும் ரமதான் கரீம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சூப்பர் டூப்பரான வீடியோட தான் வந்திருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்ட்டு பார்க்குறீங்களா? ஃபேன்சி கார்னருங்கிற ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வரப்போகிற ஈதுக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நானும் அதுக்காக தான் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் இந்த ஷாப் எங்கே இருக்குங்கிறத கிளியராக சொல்லிடுறேன். சர்ச்சி ஸ்ட்ரீட் அல்தாஜி ஷாப்புக்கும் ஆப்போசிட்டில் ரைட் சைடில் ஃபர்ஸ்ட்லேயே இந்த ஷாப்பு இருக்குது. இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னாக்கா, உங்கள் கடைக்கும் பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் போகுது பார்த்தீங்களா, அங்கே தான் இந்த ஷாப்பு இருக்குது. ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே ஃபேன்சி கார்னருங்கிற போர்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சி போயிடலாம். இந்த ஷாப்போட காண்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். இன்னைக்கு சண்டே. ஸோ நம்ம ரெய்ஹானா குட்டிக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் லீவு. அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். சடனாக இந்த ஷாப்போட ஓப்பனிங்க்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தா. ஸோ நெக்ஸ்ட் வீக் அம்மா வீட்டுக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோட ஃப்ரெண்டு தான். ஓகே, இப்போ வாங்க நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேன்சி ஐட்டம்ஸோட கலெக்ஷன்லாம் பார்த்துடலாமா? ரொம்ப சூப்பர் டூப்பரான கலெக்ஷன்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது கலெக்ஷன்லாம். ஒவ்வொரு டிசைனும் அவ்வளோ யூனிக்காக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். எதுவுமே வாங்காமல் போக மாட்டீங்க. அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்குது. இப்போ அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இந்த ஒரு ஷாப்புக்கு நீங்கள் வந்தாலே போதும், ஈதுக்கு தேவையான எல்லா பொருளுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது புர்கா ஷாலு, புர்கா பின்னு, தொழுகிற ஷாலு, கோன் மெஹந்தி, ஃபேன்சி ஐட்டம்ஸு, அதாவது நம்ம ட்ரெஸ் எடுத்துருப்போம் இல்லையா ஈதுக்காக, அதுக்கு மேட்சிங்கான ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். காஸ்மெட்டிக் எல்லாமே வாங்கிக்கலாம். அவ்வளோ சூப்பர் டூப்பரான கலெக்ஷன்லாம் வச்சுருக்கிறா. ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் பாருங்கள். இங்கே இருக்கிற எல்லா பொருளுமே நல்ல தரமாக பெஸ்ட் குவாலிட்டியில் லோ ப்ரைஸில் இருக்குது. அடுத்து லேடிஸ் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட்டான விஷயம் சொல்லவா? நம்ம வாங்குற பொருளுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கான்னு சொல்லி எதிர்பார்ப்போம். நீங்கள் இங்கே வாங்குற எல்லா பொருளுக்கும் 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப்பு காலையில் 10:30 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தா. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கிட்ட அங்கே போயிட்டு ரீச் ஆகிட்டேன். அந்த ஷாப்புக்கு போனதுலேருந்து திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் என்னோட கண்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஷாப்போட வாசலில் சேர் போட்டு இந்த குட்டி பையன் உட்காந்துருந்தாரு. நான் போயிட்டு கையில் வச்சிருக்கிறது என்னப்பா அவுட்டா அப்படின்னு சொல்லி விளையாட்டாக கேட்டுட்டு இருந்தேன். நம்ம ரெய்ஹானாவும் பக்கத்தில் உட்காந்துருந்தா. ஸோ நான் கேட்டதை பார்த்துட்டு நம்ம ரெய்ஹானா சிரிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நான் ஹஸ்பண்ட் ரெய்ஹானா 3 பேரும் ஒரு கிளிப்பிங் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி புர்கா ஷால்லாம் வச்சுருந்தா. நீங்கள் புர்கா வாங்கும் போதே அதுக்கு மேட்சிங்காக ஷாலும் வாங்கிக்கலாம். ஷால் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஸ்டோன், அதாவது பல்லு சைடு ஸ்டோன் வச்ச மாதிரி தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. அந்த கலெக்ஷன் நிறைய வச்சுருந்தா. நீங்கள் பார்த்து மேட்சிங்காக வாங்கிக்கலாம். இந்த ஷாப்பை ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு எங்கள் ஊர் எம்எல்ஏ ஏஎம்ஹெச் நாஜிம் நானா வந்திருந்தா. ஸோ நானும் இந்த ஷாப் ஓப்பனிங்க்கு போயிருந்ததில் ரொம்ப ஹாப்பி. இந்த ஷாப்போட ஓனர் பார்த்தீங்கன்னா தான். ஸோ நாஜிம் நானாக்கு பொக்கே கொடுத்து ஷால் போத்தி வெல்கம் பண்ணஹா.
ஸோ அவ்வளோதான். நாஜிம் நானா கிளம்பி போனதுக்கு அப்புறமா எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நானுமே நிறைய பர்ச்சேஸ் பண்ணேன். அதை லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண வந்திருந்தாஹா. ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் இந்த கிளிப் எடுங்க, அந்த இந்த கிளிப் எடுங்க. இது அடுத்தது இதா நம்ம கிளிப்பை மட்டும் இது எடுங்க, இந்த பட்டை எடுங்க. அது பக்கத்தில் ஆள் எடுங்க. இந்த பிங்க் இது இருக்குல்ல, அந்த மாடலில் எனக்கு வயலட் கலர் எடுத்துக்கிறேன். இது எடுங்க. நம்ம எல்லாருமே இப்போ தான் ஃபஸ்ட்டு நோன்பு வச்சா மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நாள் எப்படி தான் போணுச்சுன்னே தெரியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஷாப்பு ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு நோன்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15வது நோன்பு வந்து நம்ம எல்லாருமே வச்சுருந்தோம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நோன்பு அப்படிங்கிறது அந்த 1 மந்த் வந்து ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் ஈதெலாம் வந்து கொண்டாடுற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நோன்பும் வைக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து சடனாக வந்து ஈது வந்துடுது. எப்படி தான் நாள் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னே தெரியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அடுத்த நிமிஷம் நாளைக்கு என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உறவுகளோடு, சொந்த பந்தம், ஃப்ரெண்டு இவங்க எல்லாருக்கூடையும் வந்து எந்த விதமான மனக்கசப்பு இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு எல்லாரோடையும் உறவாக இருக்கிறதுக்கு நானும் நீங்களும் துவா செஞ்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் மீதி இருக்கிற நோம்பையும் நல்லபடியாக வச்சு வரப்போகிற பெருநாவையும் நம்ம எல்லாரும் நல்லபடியாக கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரியணும். ஆமீன். இதே போல் ஒரு வருஷமும் வரக்கூடிய நோம்பையும் பெருநாவையும் நம்ம எல்லாருக்கும் மிகவும் சிறப்பாக்கி கொடுக்கறதுக்கு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கலாம். அடுத்து இயரிங்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக சூப்பரான கலெக்ஷன்லாம் வச்சுருக்கான்ட்டு. பொதுவாக வந்து இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் காலேஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நீங்கள் வந்து தேடிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா, அதாவது காலேஜ் கேர்ள்ஸ் வந்து தேடிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு டைம் வந்து இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். செம்மையான கலெக்ஷன்லாம் இருக்குது. இந்த பிங்க் கலர் இயரிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம ரைஹானாக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். நம்ம ரைஹானாவோட ஃபேஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் ரொம்ப பெரிய இயரிங் போட்டாலும் நல்லா இருக்காது. அதனால் அதை நான் வாங்கலான்னா அது மேலேயே எனக்கு வந்து ஒரு கண் இருந்துச்சு, வாங்கிட்டு போகணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் நான் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய வந்து வாங்கிட்டு போவேன். அவ்வளோ கலெக்ஷன் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நிறைய வந்து இயரிங்ஸே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுவேன். பட் வந்து நான் இப்போ அதெல்லாம் போடுறது கிடையாது. ஹாஜாரியாஸ்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நிறைய இந்த மாதிரி வந்து நான் இயரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து நம்ம ரைஹானா பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் வாங்குறதுக்காக பார்த்துட்ருக்கா. ரைஹானாக்கு வந்து ரிங்ஸ் போடுறதுனா அவ்வளோ இஷ்டம், ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு போயிட்டு இயரிங்ஸு அப்புறம் வந்து ரிங்ஸ் இது 2 தான் மெயினாக வந்து பார்ப்பா. ஸோ இதுலேயுமே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்ட்டு. நம்மளுக்கு சில்வர் வேணும் அப்படின்னாலும் சில்வரில் எடுத்துக்கலாம், இல்லை கலர்ஃபுல்லாக வேணும், கலர்ஃபுல்லாக கல் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னாலும் நம்ம அது மாதிரி வாங்கிக்கலாம். இவங்களோட ஷாப்புக்கு வாட்ஸ்அப்பும் இருக்குது. நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இவங்களை காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் கலெக்ஷன் அனுப்ப சொன்னால் அனுப்புவாங்க. நீங்கள் வீட்டில் இருந்த கலெக்ஷன்லாம் பார்த்துக்கலாம். பட் வந்து கொரியர் அவைலபிள் கிடையாது. நீங்கள் நேரில் விசிட் பண்ணி தான் வாங்கிக்கணும். ஷாப்பில் இருக்கிற ஒரு கலெக்ஷனையும் பார்த்ததில் டைம் போனதே தெரியல. காலையில் போனது மதியானம் 1:45 ஆகிடுச்சி. ஸோ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ரைஹானா பார்த்தீங்கன்னா நான் தான் எல்லாம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒன்று ஒன்றா வாங்கிட்டு இருந்தா. இப்போலாம் ரைஹானா பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து எல்லாமே செலக்ட் பண்ணி வாங்குறா. ஸோ அதனால் அகலே செலக்ட் பண்ணி வாங்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நம்ம ரைஹானா குட்டிக்கு எது நல்லா இருக்கும் எது நல்லா இருக்காதுன்னு பார்த்து வாங்கின டைம்லாம் போய் இப்போ எனக்கும் அவளுக்கும் எது நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்னு பார்த்து ரைஹானா வாங்கிட்டு இருக்கா. நான் வந்து ஆல்ரெடி ஈதுக்கான ஷாப்பிங் வந்து பாதி முடிச்சிட்டேன். அது என்ன பாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், ட்ரெஸ்ஸு தான் இல்லையா. ஸோ ட்ரெஸ்ஸு வந்து நான் ஃபஸ்ட்டே வாங்கிட்டேன். ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரமதானுக்கு முன்னாடியே நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போயிட்டு பாருங்கள்.
ட்ரெஸ் எடுத்ததுக்கு அப்புறமா அடுத்து நம்ம வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைப்போம், அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ஜுவல்லரி செட்டு, காஸ்மெட்டிக்ஸு இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். அதுக்காக தான் நானும் இன்னைக்கு வந்திருக்கேன். நம்ம எல்லாருமே ஈதுக்காக பார்த்து பார்த்து அழகழகான ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருப்போம். அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ஜுவல்லரி, மேக்கப்லாம் போட்டால் தானே அது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து அங்கே இங்கேருந்து எங்கேயுமே அலைய வேணாம். அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஷாப்புக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லா திங்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா திங்ஸ்க்கும் 10% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு பில்லும் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஷாப்போட ஓப்பனிங்க்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே ஸ்வீட் பாக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதையும் நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் காட்டியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து நம்ம வாங்கின பொருளுமே நான் காட்டியிருக்கிறேன். அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இவங்களோட ஷாப் வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இவங்க மேலும் மேலும் வளர்ந்து பெரிய ஆள் ஆகிறதுக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணி துவா செய்யலாம். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சிச்சு. உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படிங்கறத கிளியரா காட்டியிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு ஷாப்புக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ரெய்ஹானா கிச்சனில் வீடியோ பார்த்துட்டு வந்தேன் உங்கள் ஷாப்புக்கு அப்படின்னு சொல்லுங்கள். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு அந்த ஷாப்புக்கு போகிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சால் அதில் ஒரு குட்டி சந்தோஷம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக தான். இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டாச்சு. சரியான பசி. காலையிலேயே நான் வந்து சமைச்சு வச்சுட்டு தான் ஷாப் ஓப்பனிங்க்கு போயிருந்தேன். போயிட்டு வந்து சமைக்க முடியாதுல்ல, அதனால வந்தோடனே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கே வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் இப்போ பார்க்கலாமா. இது மட்டும்தான் அன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருந்ததுனால என்னால் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியல. ஸோ இன்னொரு நாள் போயிட்டு பொறுமையாக நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும். நம்ம ரெய்ஹானாக்கு அந்த ஷாப்லேருந்து வரத்துக்கு மனசே இல்லை. விட்டால் அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துடுவாங்க போல். இன்ஷால்லா நம்ம ரெய்ஹானாக்காண்டியே இன்னொரு டைம் போயிட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணணும். அங்கே வந்து ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து இதுதான். ஓகே, இன்ஷால்லா இதே போல் ஒரு அழகான வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.